ஹலோ everyone. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம ஒரு சூப்பரான ஒரு கிளீனிங் மிஷினா பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த கிளீனிங் மிஷின் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த கிளீனிங் மிஷினை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளீனிங் அப்படின்னா என்ன? கிளீனிங் அப்படின்னா சுத்தம் அப்படிதான் தமிழ்ல சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய பாடியை நம்ம கிளீனா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாத் பண்ணுவோம். நம்மளோட பாடிலாம் சுத்தமாகிறதுக்கு நம்ம குளிப்போம் இல்லையா? அப்புறம் நம்ம டீத் நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரஷ் பண்ணுவோம். இப்படிதான் நம்மளோட உடம்ப நம்ம கிளீனா வச்சுப்போம். சரி, நம்ம மட்டும் கிளீனா இருந்தா போதுமா? இல்ல, நம்மளோட சரௌண்டிங்ஸுமே கிளீனா இருக்கு இல்லையா? அப்போ நம்மளோட சரௌண்டிங்ஸ்லாம் நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம்? நம்ம ப்ரூம் வச்சு கூட்டுவோம். எந்த ஒரு டஸ்ட்டும் விழுகாம நம்ம பார்த்துப்போம். இப்படிதான் நம்மளையும் நம்மளோட சரௌண்டிங்ஸையும் நம்ம கிளீன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம கிளீனிங் அப்படின்னா என்ன அப்படிங்க தெரிஞ்சாச்சு. இப்போ நம்மளோட கிளீனிங் மிஷினை செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட கிளீனிங் மிஷினை செய்யறதுக்கு நமக்கு எல்லா பொருட்கள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்புறம் A4 ஷீட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு பாட்டிலோட கேப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபெவிகால், அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இருந்தா போதும். நம்மளோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, நம்மளோட இந்த கிளீனிங் மிஷினை சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் அந்த மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேம்பு ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த பாக்ஸோட சைடில் நம்ம ஹோல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பேம்பு ஸ்டிக்கை இந்த ஹோல்குள்ள நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க ரெண்டு சைட்லையுமே ஹோல் போட்டு இந்த மாதிரி உங்களோட பேம்பு ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு பாட்டிலோட கேப்னு சொல்லலாம் இல்லையா? இதை நம்ம நம்மளோட இந்த டார்க் ஃபேன், அதாவது ஏதோ ஒரு பாக்ஸில் நீங்கள் வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட கார்ட்போர்டில் இங்கே நமக்கு ரெண்டு வீல் தேவைப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நம்மளோட கேப்பை எடுத்துட்டு ரெண்டு சர்க்கிள் போட போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டேன். ஸோ இன்னொரு சர்க்கிளும் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கட்டர் இல்லைன்னா கத்திரிக்கோள் வச்சு இன்னும் உங்களோட இந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சர்க்கிளை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சர்க்கிளை இந்த பேம்பு ஸ்டிக் வச்சு ஓட்டை போட்டு அதாவது இந்த பாக்ஸ் கூட நம்ம இன்செர்ட் பண்ணிட போறோம். ஸோ ஒரு சைடு இன்னொரு சைடும் நம்ம திரும்பியும் இந்த மாதிரி நீங்கள் வீலை வச்சு இங்கே பாக்ஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஓட்டும் போது நம்மளோட வீலும் கூட சேர்ந்தே அப்படியே ஓட்டிகிட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களோட பாக்ஸோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோவில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால 0 கிட்ட கரெக்டாக வச்சு அப்புறம் மெஷின். எனக்கு பார்த்தீங்கன்னா லென்த் 15 கிடச்சிருக்கு. இப்போ உங்களோட இந்த A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் லைன் வச்சுக்கோங்க. அதாவது மேலே ஷார்ட்டர் சைஸாகவும் கீழே லாங்கர் சைஸாகவும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஷார்ட்டர் சைஸுக்கு மேலே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
15க்கு நேராக நான் ஒரு லைன் வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு அப்படியே கீழே நான் வந்து இங்கேயும் நான் வந்து இந்த மாதிரி 15 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலேயும் கீழேயும் இருக்க டாட்டை நம்ம வந்து ஒன்னா அட்டாச் பண்ண போறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம போட போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பாக்ஸில் நம்ம வந்து லென்த்தை மட்டும் தான் மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸோட வித் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம். இப்போ வித்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. அதான் நான் வந்து இந்த 5 சென்டிமீட்டருக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெஷர் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர், அதாவது இப்போ எனக்கு 6 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 எடுத்துக்கணும். அதாவது ஒரு நம்பர் நம்ம வந்து தள்ளி போடணும். இப்போ நான் வந்து இந்த 5 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு டாட்டும், அப்புறம் வந்து நான் 10 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு டாட்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து அதாவது இப்போ 5 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 5 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 10 தான் கிடைக்குது. அதனால நம்ம வந்து 10 போடணும். இதே உங்களுக்கு வந்து 7 ஆன்சர் கிடைச்சிருக்கு, ஆனால் நீ தானே கம்மி பண்ண சொல்ல, அதனால நான் வந்து 6 போட்டுக்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6ல் ஒரு டாட்டும் 12 சென்டிமீட்டரில் ஒரு டாட்டும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து 5லையும் 10ல் ஒரு டாட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேலை வச்சு இந்த நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த A4 ஷீட் வந்து ஸ்டாண்டிங் லைன் இருக்கு. அதாவது மேலே ஷார்ட்டர் சைஸாகவும் கீழே லாங்கர் சைஸாகவும் இருக்கா. இப்போ நம்ம அப்படி ஸ்லிப்பிங் லைனில் மாற்றலாம். அதாவது மேலே வந்து அதாவது லென்த்தாகவும் இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டாட் வச்சிருந்தோம் இல்லையா, அதாவது 5க்கும் 10க்கும் இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் கீழே எடுக்க போகிறோம். ஒன்று இந்த லைன்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸோ அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஸ்லிப்பிங் லைன்ல மாத்திட்டு இந்த லைன்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பீஸ் கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து எந்த 2 வந்து சேமாக இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து சேமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 சேமாக இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து அதாவது ரைட் டு லெஃப்ட் இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரைட் டு லெஃப்ட் இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் அச்சு கிடைக்கும். இந்த லைன் அச்சை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு பீஸையும் இந்த லைன் அச்சில் மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து 4 பீசஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் எடுத்துட்டு அதாவது அப் டு டவுன் இந்த மாதிரி நீங்கள் வந்து
ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டாக ஒயோ பீஸ் மட்டும் இருக்குது. இதையும் நம்ம வந்து அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 பீசஸுமே வந்து இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏதோ ஒரு கம் எடுத்துக்கோங்க. இந்த கம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து இங்கே கம் ஒட்டி அப்படி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா நம்மளோட ஒரு பேப்பர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒட்டக்கூடாது, வெளியே, அதாவது இப்படி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வெளியே தான் நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அப்படி கம் எடுத்துட்டு இந்த வெளி பக்கத்தில் இங்கே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பீஸையும் எடுத்துட்டு நம்ம எந்த சைடு ஓப்பன் ஆகிட்ருக்கோமோ அந்த சைடு ஓப்பன் ஆகிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒட்டி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா பீசஸையும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நானும் திருப்பி திரும்பியும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. இந்த பீஸையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ கரெக்டாக அதே மாதிரி ஒட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து இந்த மாதிரி 5 பீசஸ் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பீசஸ் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த பேப்பரில் நீங்கள் வந்து சென்டர் பார்ட், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு லைன் நச்சுமே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இருக்கும், இதுதான் நம்ம வந்து சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நீங்கள் உங்களோட இந்த கம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஒரு அச்சு இருக்கு இல்லையா, இதில் ஒரு கம் அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நமக்கு வந்து வேண்டியதில்லை. இப்போ ஒரு சைடு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸ், ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகாததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பி இப்படி வச்சு பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓகே, இது எனக்கு கரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பு ஸ்டிக்கில் கரெக்டாக உங்களோட இந்த பேப்பர் வந்து ஒட்டிக்கணும். ஸோ நீங்கள் ஒட்டும் போது இந்த பேம்பு ஸ்டிக்கில் வந்து உங்களோட பேப்பர் வந்து கரெக்டாக ஒட்டணும். வரையா எனக்கு வந்து ஒட்டிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ரோல் பண்ணும்போது ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த பேப்பரை ஒட்டும் போது உங்களோட அந்த பேம்பு ஸ்டிக்கில் வந்து கரெக்டாக ஒட்டியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து நார்மல்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ எனக்கு நல்லா அழுத்தி போட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம். சுத்தவே மாட்டேங்குது. ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த கம்மை வந்து ஓட்டி
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு ஸ்டிக்கில் வந்து என்னோட இந்த இது கரெக்டாக ஓட்டல. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒட்டிடும். ஸோ நம்மளோட ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ப்ரஷ் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா சில வேஸ்டேஜ், இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இந்த கிளீனிங் மிஷின் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணலாமா? வாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த கட் பண்ணக்கூடிய இந்த வேஸ்ட்லாம் வந்து ஒரு பேப்பர் பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. சாக்கிட்டு கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பேப்பர் பால் வந்து சூப்பராகவே உள்ளுக்குள்ள போயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட பேப்பர் பால் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளோட இந்த கிளீனிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய வேஸ்டேஜ் உள்ளுக்குள்ள போட்டு பார்க்கலாம். இந்த பேப்பர் இதெல்லாம் இருக்கா, இது நம்ம வந்து உள்ளுக்குள்ள எடுத்து பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இந்த கிளீனிங் மிஷினை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இது நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளீனிங் மிஷினை வச்சு உங்களோட ரூம், அதாவது நீங்கள் போடக்கூடிய இந்த சில பேப்பர் வேஸ்ட்லாம் வந்து இந்த கிளீனிங் மிஷினை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட இந்த கிளீனிங் மிஷினை வந்து சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இந்த கிளீனிங் மிஷினையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணி நீங்களும் இந்த கிளீனிங் மிஷினை செஞ்சு உங்கள் சரௌண்டிங்ஸ்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.